எல்லோரும் சும்மா இருக்கையில் போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அம்மி மக சடங்குக்கு திருச்செந்தூர் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். மத்தியானம் சாப்பிட்றதோடு போட்டிருப்பேன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மெஹந்தி வச்சுக்கிட்டு இருக்கா என் மவா வந்துட்டு என் மருமவளுக்கு, அதாவது இவள் தான் சடங்கு பொண்ணு, இவளுக்கு வந்து வச்சிட்ருக்கா. இது வந்து எங்கள் அண்ணன் பார்த்துக்கோங்க. இவன் வந்து லேட்டாக தான் வந்தான், அதனால் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த அம்பி பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அத்தானுக்கு ஊட்டி விடுதான் வீடியோ எடுங்கன்னு சொல்லி எடக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஊட்டி விடுற மாதிரி சும்மா போசை கொடுத்துட்டு இருந்தால் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா உட்காந்துருந்தாவோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா வந்துட்டு ஒரு கை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் 2 கையும் முடிக்க போகிறா பார்த்துக்கோங்க. எல்லோரும் சொன்னால் அழகாக வச்சு விட்ருக்கியே அப்படின்ட்டு இருந்தாவோ. பக்கத்தில் வந்துட்டு என் தங்கச்சிம்மா உட்காந்துருந்தாலும் சின்ன பிள்ளை, அவள் வந்துட்டு அவளும் மோனியக்கா எனக்கும் வச்சு விடுங்க பவா மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. அவளுக்கும் அப்புறம் 2 கைக்கு வச்சு விட்டா. அப்புறம் சடங்கு பொண்ணு இருக்க பற்றியெல்லாம் என் மருமா அவள் சொல்லிகிட்டு இருந்தா, அண்ணி நீங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்போ என் மாவ சொன்னால் நாளைக்கு உனக்கு மொய் வரும் பார்த்தியா, அதில் பாதி எனக்கு கொடுத்துரு, என்ன பண்ண கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. உடனே என் மாவ சொன்னால் இதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருப்பிய அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதனால் சாயந்தரம் வந்து காப்பி எல்லாம் அப்புறம் தின்பண்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரே இடக்கும் கூத்தமாக தான் இருந்தது. நல்ல நேரம் போச்சு. அதுக்கப்புறம் ராத்திரி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்தில் வச்சு, எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் சடங்கு இப்படிலாம்னா மொதல் நாள் சாப்பாடு வந்து மண்டபத்தில் தான் வச்சுருவோம் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி மண்டபத்துக்கு போயாச்சு. மண்டபத்தில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் சப்பாத்தி, குருமா, அப்புறம் நல்லா சுட சுட மிளகு பால் இருந்தது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வர மனசு வரும், உட்காந்து கதை பேசிகிட்டே தான் இருந்தோம். வீட்டுக்கு அவவும் கிளம்பி வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே ஆகிட்டு. அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருந்தோம் போய் காலையில் கிளம்பி வரணும், எல்லோரும் போய் தூங்க போங்க அப்படின்னு சொல்லியாச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.